சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், ரெண்டும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூரா. அதுக்கான காரணம் இன்ஷா அல்லாஹ் பின்னால நாங்க பார்ப்போம். அதனால முதலாவது சூரத்துல் ஃபலக்க நாங்க பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நாஸ நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத், தப்பத் யதா அபீ லஹபி வ தப், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அப்படியே போகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினா ஹயாத்தோட இருந்தா குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் இந்த மினன் பள்ளிவாசல்ல முடியும். அல்லாஹ் படிச்சதை இஹ்லாஸா அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கிற பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவானா. சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபலக், ஃபலக் என்று சொன்னா ஏர்லி மார்னிங், அதிகாலை, வைகரை பொழுது. இந்த சூரா அதிகமான முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்துப்படி மக்கி சூரா, மக்காவுல இறங்கப்பட்ட சூரா, 5 ஆயத்துகளை கொண்ட சூரா. சரி, இந்த சூராவுக்கு ஏன் அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் என்பதாக பெயர் வைத்தான்? ஏனென்றா அந்த சூரா ஆரம்பிக்கிறது எப்படி? குல் அஊது பிரப்பில் ஃபலக், முதலாவது வசனத்திலே ஃபலக் என்பதாக ஆரம்பிப்பதால தான் இந்த சூராவுக்கு சூரத்துல் ஃபலக் என்பதாக பெயர் வந்திருக்கிறது. சரி, நாங்க சொன்னோம் சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் ஒன்றாக இறங்கப்பட்ட சூரா. இந்த 2 சூராவுக்கும் சொல்வது அல் முஅவ்விததான். என்னது? அல் முஅவ்விததான். அப்படி என்றா பாதுகாப்பு தரக்கூடிய சூரா. என்னதை விட்டும் பாதுகாக்கும்? ஷைத்தானை விட்டு, சூனியத்தை விட்டு, கண்ணூரை விட்டு, செய்வினையை விட்டு, இது எல்லா தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாக்கிற சூரா தான் இந்த 2 சூரா. இதனாலதான் இந்த சூராவுக்கு என்ன பெயர்? அல் முஅவ்விததான். இன்னொரு பெயர் இருக்குது, அல் முகஷ்கிஷதான். அல் முகஷ்கிஷதான். இந்த 2 சூறாலை, சூரத்துல் ஃபலக்ல 5 வசனங்கள், சூரத்துல் நாஸ்ல 6 வசனங்கள். அப்ப மொத்தம் 11 வசனங்கள். இந்த 11 வசனத்தையும் அல்லாஹ் ஒன்றாக இறக்கினான். எப்பன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யூதர்கள் சூனியம் செய்தார்கள். சூனியம் இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான். என்ன சூனியம்? சூனியம் இருக்குதா இல்லையா? சூனியம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலேயும் சூனியத்தை பத்தி பேசியிருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சூனியம் நிறைந்த வரலாறு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புகாரில வருது. அதே புகாரில வருது, ஆக பெரிய பயங்கரமான ஒரு பாவம் தான் சூனியம் என்று செய்யக்கூடிய ஒரு பாவம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்க நல்லா விளங்கணும், சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. சூனியம் ஒன்று இருக்குது, அது நபிமார்களுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. இப்பையும் பலர் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல வியாபாரிகள், பல உலமாக்கள், பலவங்க நல்ல வழியில அழைக்கக்கூடியவங்க, அவங்கள படுக்கையில போடுறதுக்காக, வியாபாரத்தை முடக்கிறதுக்காக, உடம்புல நோயை கொடுக்கிறதுக்காக, இப்படி பல வகையான சூனியம். எந்த அளவுக்கு நான் தேடி பார்த்தேன், 70 வகையான சூனியம் இருக்கு. அந்த 70ஐயும் பார்க்கறதுக்கு இங்க நேரம் கிடையாது. முக்கியமானதை நாங்க பார்ப்போம். ஆனா எங்கட கல்புல உறுதியாக நாங்க நம்பணும், என்ன சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும்? சூனியம் தாக்கம் செலுத்தும். நோய் வந்தா நாங்க மருந்து குடிக்கிறோம். மார்க்கத்துல தடையா? தடல். ஆபரேஷன் பண்றது தடையா? பைபாஸ் பண்றது தடையா? எதுவும் தடையல்ல. ஆனால் அந்த ஆபரேஷன் மூலமாக, இந்த மருந்தின் மூலமாக நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த டாக்டர் மூலமாக தான் எங்க நோய் குணமாகும். நாங்க நம்பினா நாங்க ஆக பெரிய அநியாயக்காரர். மருந்து குடிப்போம், ஆனா இந்த மருந்தின் மூலமாக குணத்தை தருவது யாரு? அல்லாஹ். இந்த நம்பிக்கை தான் எங்க கல்புக்கு வேணும். இந்த நம்பிக்கை தான் எங்க கல்புக்கு வேணும். ஆகையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நபிமார கூட விட்டு வைக்கல, நம்மளையா விட்டு வைப்பான்? நபிமார்களையே விட்டு வைக்காத ஒரு சமூகம், ஆக கெட்ட சமுதாயம் தான் யாரு? இந்த யூத சமுதாயம். யகூதிகள் ஆக மோசமானவர்கள். அடிக்க மாட்டேன், இதுக்கு பின்னால் ஒண்ணு செய்ய மாட்டேன், வாங்க வாங்கண்டா, எல்லாரும் படையெடுத்து போனாங்க. போனத்தோட திரும்ப நாயுடைய வால் அப்படியே மாறி என்ன செஞ்சாங்க?
கூப்பிட்டு வச்சு அடிச்சான். இதான் ஆக கெட்டவர்கள் உலகத்தில். அதான் அல்லாஹ் சொல்றான் சும்ம கஸத் குலூபுகும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. யூதர்களே உங்களோட கல்வி எப்படி தெரியுமா? கல்லை விட மோசமான கல்லு. அல்லாஹ் சொல்றான் கல்லுக்கு கூட என்ற பயம் இருக்குது. நாங்க பார்ப்போம் சில நேரம் இந்த ரம்புடையால போகல நோரளி ரோட்ல போகக்கூட சில நேரம் கல்லுகள் அப்படியே மலையிலிருந்து விழுந்து ரோட்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அது சும்மா விழல, என்னுடைய பயத்தால விழு. நாவலப்பிடியில பாத்தீங்கன்னா நாங்க ஓதின மதரசாவுக்கு பக்கத்துல ஒரு மலையிலிருந்து தண்ணி வரும், கல்லில இருந்து. அல்லாஹ் சொல்றான் என்னுடைய பயத்தால வெடிச்சு தண்ணி வரும். அந்த கல்லை விட கெட்ட படைப்பு தான் இந்த உலகத்துல யூத படைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே சூனியம் செய்த படைப்பு. ஆகையால் நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாதுகாப்புக்குரிய அத்துணை வழியையும் காட்டி தந்திருக்கிறார். நாங்க என்ன செஞ்சிடப்படாது, பராமுகமா இருந்திடப்படாது. உலகத்துல வாழ்ற காலத்துல ரொம்ப கவனமாக முஸ்லிம்கள் நாங்க வாழ். இப்ப என்ன நடந்த, யார் சூனியம் செஞ்ச, ஏன் செஞ்ச, சஹீஹுல் புகாரி முஸ்லிம் எல்லாத்திலையும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செய்தான், அவனுடைய மகள்மார் பொம்பளை பிள்ளைகளை வச்சு சூனியம் செஞ்சா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நிலைமை உண்டாகிட்டு, உடம்பெல்லாம் வருத்தம், ஏதோ ஒன்றை செஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம், ஆனா செஞ்சிருக்க மாட்டான். மார்க்க விஷயத்தில் அல்ல, மார்க்க விஷயத்தில் நபிமார்களுக்கு மறதி உண்டாகாது. கவனமா இருக்கும். இது அகீதாவுடைய விஷயம். துனியாவுடைய விஷயங்கள்ல இப்ப சாப்பிட்ட மாதிரி நினைப்பாங்க, ஆனா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படியே கஷ்டம் என்ன நடக்குது ஒன்றும் விளங்குது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கையேந்த ஆரம்பிச்சு. இன்னைக்கு எங்கடவன் என்ன செய்யறது தெரியுமா, சூனியத்துக்கு வைத்தியம் செய்யற, செஞ்சு போட்டு கோல் பண்ணி பத்துவா கேட்கிற, அசரத் சக்சஸ் இல்ல, கோயில்ல நல்லோரு பூசாரி இருக்காராம், அவர் செஞ்சா சக்சஸ் ஆகுதாம், பரவாயில்லையா. பன்சலையில் ஒரு ஆமதுர் இருக்காராம், அவர் நல்ல சக்சஸ் ஆம். எவ்வளவு பெரிய ஈமான் கட்ட பேச்சுதல். அங்க இருக்கிறவன் என்ன அல்லாஹ்ட பேரை சொல்லியா அவனுக்கு சூனியம் வெட்ட போறான்? முழுக்க 33 கோடி தெய்வங்களையும் அழைப்பார்கள். ஆகப்பெரிய கெட்ட பாவம் இல்லையா இதெல்லாம்? ஆகையால எப்பயுமே எங்கட மார்க்கத்துடைய வரம்பை மீறக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்யற, சாமான் காணாம போனா அங்க போய் பூசாரி கிட்ட வெத்தில பார்க்க மை வச்சு, எவ்வளவு கெட்ட பாவம் இதெல்லாம். 40 நாட்களுக்கு அமல்களில் நாசமாக்கிடுவான் அல்ல அமல்களே. அல்லாட நம்பிக்கை இருந்தா நீ அந்நிய தெய்வங்களை நீ போய் தேடுவிய. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பயுமே எங்கட நம்பிக்கை சகோதரர்களே அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரையும் நாங்க நம்பப்படாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் எனக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்ல. கையேந்தி அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சுட்டு தூங்கினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 மலக்குமார் அனுப்பினார். ஒருவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலடியில நின்றார். அடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை பக்கத்தில் நின்றார். நின்று கேட்டார். ஒருத்தர் மற்றவரை பார்த்து கேட்டார் மலக்கு, ஃபமா வஜஉ ரஜுல், இவருக்கு என்ன நோய்? யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவர்களுக்கு என்ன நோய்னு கேட்டார். கேட்டதோட அடுத்தவர் சொன்னார், மத்பூப், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். இப்ப கேட்டார் அடுத்த மலக்கு, மன் தப்பஹு, யார் இவருக்கு சூனியம் செய்தது? சொன்னார், லபீத் இப்னுல் அஸம். லபீத் இப்னுல் அஸம் என்ற யூதன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்தான். அடுத்த மலக்கு கேட்டார், என்ன பொருட்களை எடுத்து சூனியம் செஞ்சிருக்கிறான்? என்ன பொருட்கள் சொன்னாங்க? என்னத்தை தெரியுமா எடுத்திருக்கிறாங்க? முதலாவது ஃபீ முஷ்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு. இரண்டாவது வ முஷாத்தத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிக்கு முடி, தலை வாரும் போது தலையிலிருந்து உதிரக்கூடிய முடி, சிக்கு முடி, அதுக்கு தான் சொல்ற முஷாத்தா. மூணாவது வ ஜுஃபி தல்இ நக்லத்தின் தக்கரின், ஆண் ஈச்சம் பாலையினுடைய உரை. தென்னை மரத்துல அந்த பூவார மாதிரி ஈச்ச மரத்துல பூ வரும் காய் காய்க்கிறது,
அதுல கவர் ஒன்று இருக்கும், பார்த்திருப்பீங்க. அந்த கவர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, இதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க? ஊதினாங்க. சூனியத்தை ஊதி ஊதி செஞ்சு ஊதி 11 முடிச்சு போட்டு கட்டினான். எத்தனை முடிச்சு? 11 கெட்ட. கொழும்புல சொல்றேன்டா, கெட்ட போட்டு கட்டினான். அதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? சூரத்துல் ஃபலக்கில் 5 வசனம், சூரத்துன் நாஸ்ல எத்தனை வசனம்? 6 வசனம், மொத்தம் 11 வசனம். இந்த 11 முடிச்சுகளையும் அவிழ்க்கிறதுக்கு 11 வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஒவ்வொரு வசனமாக ஓத 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 சூனியத்துடைய ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ ஆரம்பித்தது. இப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு வழியை காட்டி தந்துட்டான். என்ன யா ரசூலல்லாஹ்? எனக்கு சூனியம் செஞ்சிருக்கிறாங்களாம். எங்க இருக்குது யா ரசூலல்லாஹ்? முன்னாங்க மலக்குமார், அந்த சூனியம் எங்க தெரியுமா இருக்குது? ஒரு கிணத்துல இருக்குது. அந்த கிணத்துடைய பெயர் பிஇரு தர்வான். மதீனாலே ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தர்வான் என்ற கிணறு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிணத்துடைய தண்ணி மரத்தோண்டி மருதாணி நிறத்தை போல சிவப்பாக இருந்துச்சாம். அந்த தென்னை மரம், அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருந்த ஈச்ச மரத்துடைய காய்கள் எல்லாம் ஷைத்தாண்ட தலைகளை போல இருந்துச்சு. ஒரு பயங்கரமான இடத்துல வச்சு முடிச்சு போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, சீப்பு எல்லாத்தையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையில வச்சு கயிறால கட்டி 11 முடிச்சுகள் போட்டு ஒரு ஊசியால குத்தி தான் என்ன செஞ்சிருந்தா? கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 3 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரையும் அனுப்பி என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்தை எடுத்தாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூனியத்தால கஷ்டப்பட்டான். 6வது மாசத்துல தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன செஞ்சான்? வழியை காட்டி கொடுத்தான். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதை வெளியெடுத்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்திருக்க கூடாதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, ஃபகரிஹ்து அன் உஸவ்விர அலன் நாஸி ஃபீஹி ஷர்ரா, மக்களுக்கு மத்தியில தீமையை பரப்புறத நான் விரும்பல, நான் மன்னிச்சு. அவன் சூனியம் செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், நான் மன்னிச்சுட்டேன். இன்றைக்கு என்ன செய்யறா? இவருக்கு ஒருத்தர் சூனியம் செஞ்சா அவனுக்கு எதிராக சூனியம் செய்யும். ஹராம், பெரும்பாலும். உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு. சூனியத்தை இல்லாமக்கிறதுக்கு மார்க்கம் என்ன வழிமுறையை காட்டி இருக்குதோ அந்த வழியை நாங்க பின்பற்றி என்ன செய்யலாம்? சூனியத்தை இல்லாமலாக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு எதிராக நாங்க என்ன செய்யலாது? சூனியம் செய்வதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பெரும் கொடிய இந்த நோயிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? இந்த 11 வசனங்களை இறக்கினான். ஒவ்வொன்றாக ஓத 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புல இருந்த முடிச்சுகள் எல்லாம் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. இப்ப இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன? சூனியத்துடைய சட்டம் என்ன? சூனியம் செய்வதுடைய குத்தம் என்ன? இந்த உம்மத்துடைய கருத்து என்னன்னு சொன்னா, சூனியம் முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், ஹராம், தெளிவான ஹராம், ஆகப்பெரிய பெரும் பாவம். எந்த அளவுக்கு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபுஸ் ஸபஅல் மூபிகாத். புகாரியில வருது, உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒன்றுதான் இந்த சூனியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல சூனியம் செய்றவங்களை கொல்லுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டான். யாராவது சூனியம் செய்றவன் இருந்தா அவன் கழுத்தை வெட்டி போவான். ஏன்? அவன் ஒரு முஸ்லிம நாசமாக்குறான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்குறான். இப்ப இந்த சூனியம் பல வகையான சூனியம் இருக்கு, பல வகை. நான் சொன்னேன் 70 வகையான சூனியம் இருக்குது. அதுல முக்கியமான 6 வகை எங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போக உங்களுக்கு வழங்கும். இப்படி இப்படி எல்லாம் இருக்குது, அனுபவத்துல கண்டிருப்பீங்க. 6 வகையான சூனியத்தை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாவது தான் சிஹ்ருத் தஃப்ரீக். சிஹ்ருத் தஃப்ரீக் அப்படின்னு சொன்னா கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறதுக்கு சூனியம் செய்யறது. நடக்குதா இல்லையா?
மாமியாக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யற, மகனை எப்படியாவது கலட்டணுமா, ஓயாச்சு சூனியம் செஞ்சாச்சு. மனைவியோட இறக்கமா இருந்த மாப்பிள்ள திடீர்னு கல்லு மாறி ஆகுறார். திடீர்னு பிரச்சனை, வேற ஆட்களோட தொடர்பு, யார கண்டாலும் நல்லா பழகுறார். மனைவிய கண்டா மட்டும் கோபம் வருது. ஆனா அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும், தாக்கம் உண்டாகும். இரண்டாவது வகப் தான் சிஹ்ருல் மஹப்பா, இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்றது. ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாங்க, சில ஊர்களுக்கு போவானான்னு சொல்லுவான், கோப்பியை ஊத்தி தந்துடுவான், அதை ஊத்தி தந்துடுவான், இதை ஊத்தி சொல்றதா இல்லையா, போயிடாதே. போனாரு, கோப்பிய குடிச்சார், அந்த பொண்ணுதான் வேணும். அந்த பொண்ணை பார்த்து அழகுராணி இல்ல, ஆனா அந்த பொண்ணுதான் வேணும். ஏன்? அது பொண்ணுல மயங்கல்ல, கோப்பில மயங்கிட்டார். கோப்பிக்குள்ள என்னத்தையோ போட்டு கொடுக்குறேன், அல்லாஹு ஆலம் சொல்லுவாங்க. சில ஊர்களை குறித்து சொல்லுவாங்க, போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாது, போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாதே. அது என்னன்னு சொன்னா இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்றது. அதுக்கு பிறகு அவனுக்கு உம்மாவும் விளங்காது, வாப்பாவும் விளங்காது, குடும்பமும் விளங்காது, தொழிலும் விளங்காது. அந்த காட்டூர்ல போய் அவன் உட்கார்ந்துருவான். அதுக்கு பின்னால 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எழுதுறாங்க சில உலமாக்கள், 15 வருஷம் வரைக்கும் அது நீடிக்குமா. அதுக்கு பின்னால என்ன செஞ்சிரும், அந்த முஹப்பத்து பறந்துரும். பிரச்சனை. அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை உண்டாயிரும், கல்யாணம் பிரிஞ்சிரும். மூணாவது தான் சிஹ்ருல் மரல், நோயை உண்டாக்கு. ஆரோக்கியமான ஒருத்தர் பொறாமையில, எரிச்சல்ல, இது எல்லாத்துடைய அந்த சுருக்கம் என்ன தெரியுமா, பொறாமையில தான் சூனியம் செய்யறது அதிகமானவர்கள். பொறாமையில் என்ன செய்யற, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், நல்ல ஜிம்போடியோடு இருக்கிறார், பிசிக்கலி ஃபிட்னஸோடு இருக்கிறார், இவரை எப்படியாவது புழுத்தாட்டணும், என்ன செய்யற, நோய் வாரத்துக்கு சூனியம் செய்யற. இது மூணாவது வகை. நாலாவது வகை வந்து சிஹ்ரு தஹய்யுல். சிஹ்ரு தஹய்யுல், கண் கட்டி வித்த. கண் கட்டி வித்தண்டா முன்னால நடக்கிறது பொய், ஆனா எங்களுக்கு உண்மை மாறி விளங்கும். எப்படி அது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரன் எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சான், உண்மையான பாம்பை போடல, அவன் கவுத்தான் போட்டான். கவுரை போட்டான். அந்த கவுரெல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி ஓட ஆரம்பிச்சிச்சு. பாக்குறவங்களுக்கு எப்படி விளங்கிச்சு, உண்மையான பாம்பு மாதிரி விளங்கி. பிளாக் மேஜிக், அந்த கண் கட்டி வித்தங்கிறது. தொப்பிக்குள்ள இருந்து அதை எடுக்கிற, இது எடுக்கிற, இதெல்லாம் ஒரு வகையான கண் கட்டி வித்த. அஞ்சாவது வகை கொஞ்சம் பாரதூரமான வகை, சிஹ்ருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாக்குறது. சிலர்கள் சூனியத்தின் மூலமாக பைத்தியமானாக்கள் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய பாவம் இதெல்லாம். ஆனா எங்க சமுதாயத்துல சர்வசாதா. ஒருத்தர் முன்னேறாரா, ஒருத்தர் பிரபல்யமாகிறாரா, ஒருத்தர் தொழில முன்னேறாரா, வசதி இல்லாம இருந்தாரு, என்ன போலதான் இருந்தாரு, பாரு நான் புஷ்பைஸ்கல்ல போறேன், அவன் பென்ஸ்ல போறான், என்ன செய்யற, போய் சூனியத்தை செய்யற. அவன் பென்ஸும் முடிஞ்சு, புஷ்பைஸ்களும் முடிஞ்சு, அவன் படுத்த படுக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் சுய நினைவை இழந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு யாரு சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம், நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சா கூட நாங்க மன்னிக்கணும். இப்படியா பெரிய பாவத்தை செஞ்சிடக்கூடாது. எங்களோட பரம்பரையே நாசமாம், எங்களை மட்டும் பாதிக்காது, பரம்பரையை அல்லாஹ் நாசமாக்கி போட்டுருவான். ஆறாவது என்ன செய்யறா, சிஹ்ரு தஅதீலி ஸவாஜ் அவிர் ரிஸ்க், இவருக்கு வர இருக்கக்கூடிய நலவை வராம தடுக்கிறது. சிலாக்களுக்கு கல்யாணம் பேசுவாங்க 5 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமா, நல்ல வசதி, நல்ல பிசிக்கலி ஃபிட்னஸ், நல்ல தொழில் இருக்குது, ஆனா பொன் செட் ஆகுது. அங்க தேடி பார்த்தா விஷயம் ஒன்று நடந்துருச்சு. இவருக்கு என்ன செய்யப்படாது, நல்ல இடத்துல பொன் கிடைக்கப்படாது. நல்ல தொழில் வாய்ப்பு எல்லாம் வெளிநாட்டுல ரெடியா இருக்குது, பிளைட் ஏறுறதுக்கு எல்லாம் இருக்குது, டிக்கெட் போட்டா போகலாம். என்ன ஒரு நோய், விசா வருது இல்ல, கேன்சல் ஆகுது, ஒரு கேஸும் இல்ல. என்ன, இவர தொழிலால இவர் முன்னேறப்படாது. இப்படி சூனியம் செய்யறார். இதை போல 70 வகையான சூனியங்கள் இந்த உலகத்துல உலாவது. ஆக பெரிய கொடிய பயங்கரமான ரலியல்லாஹு அன்ஹு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்ட சொன்ன ஒரு பயங்கரமான பாவம். ஆகையால எங்களையும் எங்கட குடும்பத்தையும் நாங்க இதை விட்டும் பாதுகாக்கணும். அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறக்கி ஓதி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கக்கூடிய நேரத்துல கூட என்ன செய்வாங்களாம், இந்த சூறாவை ஊதி ஓதி ஊதி தன்னுடைய முழு உடம்புலையும் தேய்ப்பாங்க. தேய்ச்சா என்ன நடக்கும், எந்த சூனியமும் என்ன செய்யாது, எங்களை தாக்காது. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்புக்குரிய சூறாவை தான் நாங்க என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த சூறாவுடைய முதலாவது வசனம் தான் அல்லாஹ் சொல்றான்,
குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், நான் அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்புண்டா யாரு? அல்லாஹ். ஃபலக்குண்டா என்ன? ஃபலக்குண்டா என்ன? ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்துடைய ரப்பை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் ஷர்ரி மா ஹலக். இரண்டாவது வசனம், மின் ஷர்ரி. ஷர்ருண்டா என்ன? ஷர்ருண்டா தெரியும் எல்லாருக்கும், தீங்குகள். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபலக் என்று சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு பேர் ஃபலக்ண்டா. ஒரு மீனிங் என்ன? ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். இன்னொரு மீனிங் தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, சிஜ்னுன் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில், ஒரு பயங்கரமான ஒரு ஜெயில். ஆகையால இந்த இடத்துல 3 விஷயம். ஒன்று அல் முஸ்தஆது பிஹி, யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுறோம்? அல்லாஹ். இரண்டாவது அல் முஸ்தஆது மின்ஹு, எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம்? அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பினங்களின் தீங்கை விட்டும். மூணாவது அல் முஸ்தஈத், பாதுகாப்பு தேடக்கூடியவர். அது யாரு? நாங்க. இந்த 3 விஷயம் இதுல இருக்குது. அப்ப மின் ஷர்ரி மா ஹலக், அந்த மா, மின் ஷர்ரி மா, அந்த மாவுக்கு, அந்த மாவுங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு எங்களால தர்ஜுமா செய்யல. இதான் எங்கட பலகீனம். எங்கட வார்த்தை, எங்கட தமிழ் மொழி இருக்குதே ஒரு பூர்த்தியான மொழி அல்ல. அரபு தான் என்ன? பரிபூர்ணமான மொழி. சிங்கத்துக்கு மட்டும் 500 பேர் இருக்கு அரபுல. சிங்கத்துக்கு மட்டும் எத்தனை பேர் இருக்கு? 500 பேர். அசதுண்டா சிங்கம், உசாமாண்டா சிங்கம், கஸ்வராண்டா சிங்கம், ஹைதரண்டா சிங்கம், ஹைதமண்டா சிங்கம், ஹப்சாண்டா சிங்கம். ஹப்சா உமர் ரலியல்லாஹு மகள், சிங்கத்துடைய மகள் சிங்கம். ஹப்சாண்ட சிங்க குட்டி. இப்ப யோசிப்பான், வீட்லயே ஹப்சா, சில ஹப்சாக்கள் உரமா இருக்குதேன். சிங்கம் பேர் அர்த்தம். லேசான பொம்பளை எல்லாம் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினா, சின்னொரு வாய் தர்க்கம். தபரானில, அதே போல நசாயில இஹ்திலாஃபோட வருது. சின்னொரு வாய் தர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொல்லிட்டான். ஒரு தலாக் கொடுத்துட்டான். கொடுத்ததோட இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்படி இருக்குவேன்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளை கேட்டு போனாங்க, அவர் முடிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளை கேட்டு போனாங்க, அவர் முடிக்கல. இவங்க 2 பேரும் ஏன் முடிக்கலண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹப்ஸா நாயகியை முடிக்கிற ஐடியா இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். இதனால இவங்க வாக்கு கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை கேட்டதோட, பொன் கேட்டதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம், கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஹப்ஸா நாயகி விதவை, மாப்பிள்ளை மௌத். இவ்வளோ கஷ்டப்பட்டு நபிய மருமகனாக்கிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட 12 வருஷம் 12 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூப். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட 2 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூப். மாமனாருக்கு என்ன, மருமகனுக்கு மாமனாரை விட 12 வயசு கூட. ஆனா மாமனார் யார்? சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா. கிடைக்குமா இப்படி ஒரு மருமகன்? எடுத்தா தலாக் சொன்னா எப்படி இருக்கு? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களாம், மண்ணை அள்ளி தலையில போட்டாங்களாம். கவலையால் போட்டு அழுதாங்களாம். மா யஅபுல்லாஹு பி உமர வ இப்னதிஹி பஅத ஹாதா, இதுக்கு பின்னால அல்லாஹ் உமரையும் உமருடைய மகள் ஹப்சாவையும் கணக்கெடுக்க மாட்டார். ஏன்? நபி தலாக் சொல்லிட்டாங்க. உடனே இறங்கினாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக அன் துராஜிஅ ஹஃப்ஸத. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் போடுறான், உடனடியாக ஹப்ஸா நாயகிய உங்களோட மனைவியாக மீட்டி எடுத்துக் கொள்ளுமார். ஏன்? ஹப்ஸா நாயகியிடம் 3 குவாலிட்டிஸ். ஃபஇன்னஹா ஸவ்வாமா, அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண். வகவ்வாமா, இரண்டாவது அதிகமா தஹஜ்ஜத் தொழுகிற பெண். மூணாவது வஸௌஜதுக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலேயும் உங்களோட வாழ போறார். ஆகையால் என்ன செய்யுங்க, நீங்க மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வந்தேன்டா, அந்த ஹப்ஸா சிங்கத்துக்குள்ள ஒரு பெயர். அத போல அரபி ரொம்ப விசாலமான பாச. எந்த பெரிய அல்லாமாவாலையும் முழுக்க அரபிய படிக்கிறார். அந்த குர்ஆன் அற்புதம். அல்லாஹ்
அரபியில் இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன்ல இவ்வளவு பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க, நாங்க கண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காலே இருக்கிறாங்க எங்களோட உஸ்தாதுமார், நாங்க கண்டிருக்கிறோம். முஃப்தி சாப் இருக்கிறாங்க எங்கட, மாஷா அல்லாஹ். நாங்க பாடத்துல உட்கார்ந்து இருப்போம், எங்கட முஃப்தி சாப்ண்டா முஃப்தி அமானுல்லா ஹஸரத் அவங்க உட்கார்ந்து இருப்போம். இலங்கையில நீங்க யார் யாரெல்லாம் பிரபல்யமான உலமாக்கள் முஃப்திகள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கோல் பண்ணி அவர்கிட்ட சட்டம் கேட்பாங்க. அவ்வளவு பெரிய அறிவார். இப்படி பெரும் பெரும் உலமாக்கள் நான் கண்டிருக்கிறோம் வெளிநாடுகள்ல, இந்தியாக்கள், அரபிகள்ல. ஆனா யாருக்கும் முழு குர்ஆனுக்கும் அர்த்தம் தெரியாது. அது அல்லாஹ்வோட குதிரத். அது முழு குர்ஆனுக்கும் யாருக்கும் அர்த்தம் தெரியாது. சில வசனங்கள் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த மாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கூட எங்க அறிவால தர்ஜுமா டிரான்ஸ்லேட் பண்ணல. இந்த மாண்ட எல்லாம் வரும், எல்லாம் வரும். ரேஷனல் பீயிங்ஸும் வரும், இரேஷனல் பீயிங்ஸும் வரும், உயர்திணை வரும், அகிரிணை வரும். அதான் அரபி பாஷையில ஒண்ட தெரியாண்டு சொன்னா மான்றுவான். மாண்ட என்ன எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்றுவாங்க. ஹஸரத் இமாம் சீபவை பெரும் இலக்கியவார். சீபவை அரபு இலக்கணத்துல கொடிகட்டி பறந்த இமாம். மௌத்தாகும் போது பக்கத்துல மக்கள் வந்து கேட்டாங்களாம், சிஃப்லனாமா தஜித், சீபவை சக்கராத் எப்படி இருக்குது, மௌத்தாக போறீங்களே எப்படி இருக்கிறீங்க? சொன்னாராம் சீபவை, ஆஷ சீபவை ஹிமா ஆஷ், இந்த சீபவை அல்லாஹ் தந்த ஆயுள வாழ்ந்து முடிச்சிட்டார். வயமூத் சீபவைஹி வயௌம யமூத், சீபவைஹி இன்னைக்கு மௌத்தாக கூடிய நாள் மௌத்தாக போறார். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பெரிய அரபியில கொடிகட்டி பறந்த அல்லாமா என்று. வஃபீ நஃப்ஸிஹி மிம்மா மா ஃபீ நஃப்ஸிஹி மிம்மா, எந்த அளவுக்கு என்று சொன்னா சீபவைஹிக்கு மா என்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் தெரியாம தான் இன்னைக்கு சீபவை மௌத்தா போறார். சீபவை மண்டகி செலாக்கள் நினைப்பு என்னடா, எங்களை அடிக்க ஆளு, எங்களை அடிக்க அறிவாள் இல்லை. ஒரு மனுஷரோட பேசுறல்ல, சலாம் கொடுக்குறல்ல, இவருக்கு நினைப்பு அவர் பெரிய ஆள். அல்லாஹ் கவுத்து போட்டுருவார். மக்களோட அன்பா ஒழுக்கமா பணிவா, பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரத்தை கொடுத்தா என்ன குறைய போகும்? கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் பேசுங்க, பணிவை காட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாண்டு சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். கொஞ்சம் பதவி பட்டம் அந்தஸ்து தலைமைத்துவம் வந்ததோட பெருமை வந்துடப்பட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தட்டி போட்டுருவான். மக்களோட உள்ளத்துல கேவலத்தை உண்டாக்கிடுவான். அதுதான் அரபியில வந்து தண்ணிக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மா. மாண்டா என்ன? தண்ணி. மா மீம் அலிஃப் ஹம்சா. ஏன் ஏன் தண்ணிக்கு மாண்டு சொல்ற? ஏன் தண்ணியோட கலர் என்ன தெரியா? தண்ணியோட கலர் தெரியுமா? தெரியாது. தண்ணியுடைய டேஸ்ட் என்ன தெரியுமா? தெரியாது. தண்ணியுடைய வாசம் என்ன தெரியுமா? தெரியாது. நிறம், மனம், சுவை, இது மூணும் தெரியாது. படைச்சவனுக்கு தான் சொல்லலாம். அதனால தண்ணிக்கு பேரு மா. தண்ணிக்கு பேர் என்ன? மா. தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம், குளிக்கிறோம், டாய்லெட் போறோம், உதவு செய்யறோம். அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்கில்லை. இதான் எங்கட அறிவு, இதான் எங்கட அறிவு. எங்கட அறிவெல்லாம் அறிவு இல்ல, அல்லாஹ்வோட அறிவு தான் அறிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவு தான் அறிவு. குடிக்கிற தண்ணிக்கு விளக்கம் சொல்லல எங்களுக்கு. அதோட கலர் தெரியாது. உலகத்துல எவ்வளவு கலரை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப தண்ணிக்கு ஒரு கலரை சொல்லி இருக்கணும். கலர் இல்லாட்டி தான் அதுக்கு தண்ணி. எவ்வளவு டேஸ்ட கண்டுபிடிச்சிட்டான். அப்ப தண்ணிக்கு ஒரு டேஸ்ட சொல்லணுமே. டேஸ்ட் இல்லாட்டி தான் அது தண்ணி. எவ்வளோ வாசம், சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கான வாசம். கௌபத்துல்லாஹ்ல அவர் அந்த ஹஜ்ருல் அஸ்வத தொடைப்பார். அரபிவன் தொடைக்க போகல அந்த டிஷ்யூவை கேட்டு சண்டை பிடிப்பான். இந்த டிஷ்யூ துறைக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் துறைக்கிற டிஷ்யூ இருக்குது, அதை கேட்டு சண்டை பிடிச்சி எங்களோட வந்தொருத்தர் எடுத்துட்டு வந்து அதை பெக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல வாசம் மூக்க வச்சிட்டு இருக்கேல. இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்ச நீங்க தண்ணியோட வாசத்தை சொல்லுங்களேன். வாசம் அடிச்சா அது தண்ணீர், அதுக்கு பேரு வேறு. ஆகையால சகோதரர்களே, இதுதான் இந்த குர்ஆனுடைய அற்புதம். மின் ஷர்ரி மா ஹலக், இந்த மாவுக்கு அர்த்தம் தெரியாது. எவ்வளவு அற்புதமான குர்ஆன் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். இது ஒரு வசனம் போதும். இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன்ங்கிறது. வேறொன்றும் தேவையில்லை. ஏன் நீ விளக்கம் சொல்ல ஏழும்டா. மாவுன்ற வார்த்தைக்கு சரியா அர்த்தம் சொல். பொதுவா தான் சொல்லலாம். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி ஒரு குர்ஆனை படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சூறாவை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறான்? குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக்ண்டா என்ன? அதிகாலை, ஏர்லி மார்னிங். கொஞ்சம் யோசிங்க, இவ்வளோ விஷயம் இருக்க போக்கல ஏன் அல்லாஹ்
அதிகாலை நேரத்துடைய ரப்பு என்று தன்னை சொல்றான். நான் சூரத்துல் ஃபாத்தியால உங்களுக்கு சொன்னேன், மொத்தம் குர்ஆன்ல 996 இடங்கள்ல நான் தான் ரப்பு என்று அல்லாஹ் சொல்றேன். அதுல ஒரு இடம் தான் இது. என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக். இவ்வளவு விஷயம் இருக்குது. இரவு இருக்குது, பகல் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போது அல் ஃபலக், ஏர்லி மார்னிங் என்ற வார்த்தை அல்லாஹ் ஏன் பாவிச்சிருக்கிறான்? ஆக பெருமதியான ஒரு நேரம் தான் சுபவுக்கு பின்னால உள்ள நேரம். ஆனா நாங்க கொழும்புல நல்லா தூங்குற நேரம். விடிய விடிய முழிச்சிட்டு புதுக்கடையிலையும் மாளிகாவத்தையிலையும் சுத்திட்டு சுபக தொழுதுட்டு படுன்னு படுக்கிறேன். ஆக கெட்ட பழக்கம் தான் சுபகு தொழுது சூரியன் உதிக்காமல் படுக்கிறது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. திருமிதியில வருது, அபூதாவூத்ல வருது, நசாயில வருது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்கு துஆ செஞ்சிட்டாங்க. இவன் பாய போட்டு படுத்தா என்ன நடக்கும்? நல்லா தூக்கம் போகும். சுபோ டைம் பாருங்க, சுபோ தொழுதுட்டு போய் தூங்கினா ராவையில கூட அவ்வளவு நிம்மதியான தூக்கம் வராது. சுபோவுக்கு பின்னால் அப்படி தூக்கம் வருமே. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செஞ்ச நேரம். தூங்கிடப்படாது. உலமாக்கள் சொல்றாங்க, அன்-நௌமு பஅத ஸலாத்தில் ஃபஜ்ர் மக்ரூஹுன் யஜ்ரிபுல் ஃபக்ர. யாரு சுபஹ் தொழுத உடனே ஸலாத்தல் தொழாமலே தூங்குறது அல்லாஹ் பாதுகாக்கும். அது இனி சட்டம் வேற. அது நீ 80,000 வருஷம் நெருப்பு, அதுக்கு சட்டம் வேறு. தொழுதுட்டு உடனே தூங்கினா கூட வறுமைய கொண்டு வருமா? வறுமை, முசீபத்து, தருத்திரியம். சுபகு தொழுதத்தோட சூரியன் உதிக்காம தூங்குற. சுபகு தொழுதத்தோட ஒரு 20 நிமிஷத்துல உதிச்சிரும். அதுக்கு பின்னால தூங்க நல்லா தேவண்ட. ஆனா தூங்குற நேரம் இல்ல. அது வியாபாரம் செய்யற நேரம், அது நிக்கா செய்யற நேரம், அது பாடத்தை ஆரம்பிக்கிற நேரம். அதான் மதரசாக்கள்ல பாடுங்க. எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சுபவுக்கு பின்னால தூங்குறத கண்டா ஹஸரத் மாரு விரட்டுவாங்க எழுப்பாட்டு. தூங்குற நேரம் இல்லை இது. நீ குர்ஆனை விரிச்சு பாரு, ஹதீஸ விரிச்சு பாரு, விளங்காட பாடத்தை பாரு, அல்லாஹ் விளக்கத்தை தருவான் உனக்கு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஸஹ்ர் இப்னு வதாஆ அல்-காமிதி. அவர் என்ன செஞ்சாராம்? இந்த ஹதீஸ கேட்டதுக்கு பின்னால அவருடைய வியாபாரம் சின்னதா இருந்த வியாபாரம் காலையில சுபஹுக்கு பின்னால் அவருடைய வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாராம். பெரிய பணக்காரனா மாறிட்டார். பெரிய பணக்காரர். இன்னைக்கு பெட்டாவை திறக்கிறது 11 மணிக்கு தான். பெட்டாவில் போனீங்கன்னா 11 மணிக்கு தான் திறப்பான். பரக்கத்து இல்ல. நாங்க என்ன செய்யணும்? எங்கட நாங்க முஸ்லிம்கள், எங்கட தொழில் சுபகு தொழுகத்தோட எங்கட தொழில். சுபகு தொழுதாச்சா, தாலி முடிச்சாச்சா, மக்களை சந்திச்சாச்சா, தொழில் ஆரம்பிச்சிடணும். படுத்துறப்படாது. ஆக பரக்கத்தான நேரம் தொழிலுக்கு, நிக்காஹுக்கு, எந்த நல்ல காரியமா இருக்கலாம். அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர்ல எழுதுறாங்க, யுந்தபு லிமன் லஹு வதீஃபத்துன் மின் நஹ்வி க்ராஅத்தின் அவ் விர்தின் அவ் இல்மின் ஷர்ஈன். குர்ஆன் ஓதுறதுக்கு, ஔராதுகள் ஓதுறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, பிரயாணம் போறதுக்கு, நிக்கா செய்யறதுக்கு, ஒரு ஊடொன்று கட்டுறதுக்கு, என்ன விஷயமா இருக்கலாம். எந்த நேரம் சிறந்த நேரம்? சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம். எங்க தர்தீப கொஞ்சம் மாத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் அல்லாஹ் கொட்டுவார். நம்பிக்கையா செஞ்சு பாருங்க, பரக்கத் உண்டாகும். காலையில தூங்காம இருந்து பாருங்க, அந்த நாள் செழிப்பான நாளாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹீஹான ஹதீஸ்ல வருது. அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா அவங்களோட ஜாமியில பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன். நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன் வௌஸதிஹி குல்குன் வஆகிரிஹி ஹம்குன். சுபஹ் தொழுதத்துக்கு பின்னால உடனே தூங்குறது புத்திய மங்க செய்யுமா? புத்தில குறைவு, மந்த புத்தி உண்டா? மந்த புத்தி. வௌஸதிஹி குல்குன், நடுப்பகல்ல தூங்குறது. அதுக்கு தான் என்ன சொல்றது? கைலூலா. ஜமாத்துல போனீங்கடா, மதரசாக்களுக்கு எங்களை பாத்தீங்கடா, பிள்ளைகள் லுகர் பாங்கு சொல்றதுக்கு முன்னால தூங்குவான். ஏன்? அது ஹுலுக்குன். ஹுலுக்குண்டா ஹுலுக்குன் நபவியுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலா தூங்குவாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது, யாரு உச்சி வெயில் வாரத்துக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குவாங்களோ அவருடைய புத்தியில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். கைலூலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பான் தபரானில வார ஹஸனான ரிவாயத். கைலூ, ஏ முஸ்லிம்களே, நீங்க கைலூலா தூங்குங்க. நீங்க கைலூலா தூங்குங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஷயாத்தீன லா தகீலு.
ஷைத்தான் தான் கைலூலா தூங்க மாட்டானா. அதுக்காக கைலூலா தூங்காதவன் எல்லாம் ஷைத்தான் இல்ல. ஒரு வேலை வெட்டி அது வேற விஷயம். சும்மா இருந்தா என்ன செய்யணும், நாங்க அந்த கைலூலா நேரத்துல சுன்னத்தை ஹயாத்தாக்குற நோக்கத்தோட தூங்கணும். ஏன் பெரிய சுன்னத்தை ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும், எங்களோட புத்தியில வளர்ச்சி உண்டாகும். மூணாவது சொன்னாங்க யாரு பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாங்களோ, அசருக்கு பின்னால தூங்குறது, அதுவும் சலாத்தல்ற பழக்கம். மகரிபுடைய நேரம் தூங்குறது இருக்குது, அது அவனை மடேனாக்கும், மடத்தனம். அசருக்கு பின்னாலையும் தூங்கப்படாது, சுபகுக்கு பின்னாலையும் தூங்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரம் கைலூல்லாவுடைய நேரம். சுன்னத் ஹயாத்தா போமா இன்ஷா அல்லாஹ். கேட்டீங்க அதை விட்டுட்டு போறதல்ல, அமல் செஞ்சா பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அதனாலதான் அப்ப நீங்க கேட்பீங்க, சுபவுக்கு பின்னால தூங்காட்டி நாங்க என்ன செய்யற? சுபவுக்கு பின்னால என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொல்றான், நீங்க சுபவுக்கு பின்னால என்ன செய்யணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. அல்லாஹ் சொல்றான், சுபவுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் தூங்குற நேரம் இல்ல, அது தஸ்பீஹ் செய்யற நேரம். என்ன திக்ர் செய்யற நேரம் இது. திக்ர் செய். அந்த காலையிலையும் மாலையிலையும் இடைப்பட்ட நேரம் அத்துணை பொறுப்பையும் நான் எடுக்கிறேன். இரண்டாவது வசனம் தான் என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். மூணாவது வசனம் இப்ப அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான். இரண்டாவது வசனத்துல நான் கொஞ்சம் வேகமாவே போவோம், இல்லாட்டி ஒவ்வொரு சூறாவும் 3 நாள் 4 நாள் ஈடுபட்டு போகும். ஒரு சூறாவை ஒரு நாளைக்கு முடிச்சுட்டு போனா தான் ஏதாவது ஒரு தொங்கல் காணலாம். சொல்றேன்டா 1000 விஷயம் இருக்குது, ஆனா கொஞ்சம் வேகமா போவோம் நாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக்ண்டா அல்லாஹ் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி போட்டு 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் அல்லாஹ் 3 விஷயத்தை குறிப்பா சொல்றேன். எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு தேட சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தை விட்டும் நீங்க என்ன செய்யுங்க, குறிப்பா பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னா அது 3 பயங்கரமான விஷயம். அந்த 3 பயங்கரமான விஷயம். அதுல முதலாவது தான் 3வது வசனம், وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. وَمِنْ شَرِّ غَاسِقٍ. غاسقண்டா இரவு. غاسقண்டா என்ன? இரவு, நைட் டைம். إِذَا وَقَبَ மூடிக்கொள்ளும் இரவை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, காசிக்குங்கிற வார்த்தைக்கு 2 விதமான தஃசீர்கள் இருக்குது. காசிக்குங்கிற வார்த்தைக்கு யாருக்கும் பேர் வச்சிடாதீங்க. காசிக்குங்கிற வார்த்தைக்கு 2 இன்டர்பிரிட்டேஷன்ஸ், 2 விளக்கம். ஒன்று காசிக்குண்டா சந்திரன், நிலா. 2வது இரவு. சரி, இப்ப முதலாவது விளக்கம் பார்ப்போம். ஏன் சந்திரனை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடுவோம்? சந்திரன் என்ன பிரச்சனை? சந்திரன் நாங்க அழகுக்கு பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூட சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? சந்திரனை விட அழகானவர்ண்டாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் சந்திரனை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடும்? திருமிதி நசாயில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கும் போது ஒரு நாள் சந்திரனை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா. இந்த சந்திரனை விட்டும் நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு. ஃபைன்னஹாதா ஹுவல் காசிகு இதா வகப். இந்த சந்திரனை தான் அல்லாஹ் குர்ஆன்ல வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் என்று சொல்றான். ஏன் சந்திரனை விட்டும் பாதுகாப்பு தேடணும்டா? சந்திரன்ல கிரகணம் உண்டாகும். கிரகணம் என்ன சொல்றது? கிரகணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றது? லூனா எக்லிப்ஸா? லூனா எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சந்திர கிரகணம். சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் அல்லாஹ்வுடைய ஒரு பயங்கரமான அத்தாட்சி. கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவாங்களாம், நடுங்குவாங்களாம், நடுங்கி பள்ளிக்கு ஓடுவாங்களாம். ஓடி போய் என்ன செய்வாங்களாம்? தக்பீரை கட்டி தொடுவாங்களாம். எந்த அளவுக்கு சொன்னா தொடுவாங்களாம், ஒவ்வொரு ரக்காத்தும் சூரத்துல் பக்ரா ஓதுற அளவுக்கு பெரிய ரக்காத். ஏன்? அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவானோ, இந்த உம்மத்தை தண்டிச்சிருவானோன்னு பயம். அந்த கிரகணம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கிரகணத்தை விட்டும் சந்திரனை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொன்னாங்க. 2வது விளக்கம் தான் காசிக்குண்டா என்ன? இரவு. அதிகமான உலமாக்களோட கருத்து என்ன? காசிக்குண்டா இரவு. அப்ப என்ன அர்த்தம் வரும் அந்த ஆயத்துக்கு? வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப்ண்டா இரவுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஏன் இரவை விட்டும் நாங்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும்? அதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். இரவு வந்தா தான் சிலாக்களுக்கு சந்தோஷம்.
இந்த பாவம் செய்கிறார்கள், இந்த கல்லர்கள், கொள்ளையர்கள், அந்த 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 இப்ப கொஞ்சம் பிரச்சனை இவங்களுக்கு தான் நாட்டுல. அந்த குடிக்கிறாக்கள், அங்க அந்தந்த மூளையில மறைகிறாக்கள். பெரிய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம், நாங்களும் துவா செய்யறோம். இப்படியே இல்லாம அழிச்சு போட்டுட்டோம். இந்த நாட்டுல என்ன முன்னேற்றத்தை கொண்டாட்டியும் பரவாயில்ல, இந்த வாலிப சமுதாயத்தை அல்லாஹ் இந்த ஜனாதிபதியை வச்சாவது இந்த போதையிலிருந்து பாதுகாத்துட்டான்டா, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். நாங்க துவா செய்வோம். நல்ல ஒரு விஷயம், பெரிய ஒரு ஹைர். இந்த போதை எப்படியாவது இல்லாமல் ஆக்குங்க. அல்லாஹ்வோட தொடர்பாக்குறதுக்கு அதொண்டு போ. இந்த போதை இருந்துட்டுண்டா கொண்டாட்டி கூட விளங்காது. கொண்டாட்டிய மனைவியை வித்தாவது போதை அடிக்கிறவங்க சமூகத்துல பிடிபட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக கெட்ட பாவம். அதனாலதான் இரவு பயங்கரமான ஒரு நேரம். அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள், விஷ ஜந்துகள், பாம்புகள் வெளியாகிறது எப்ப? இரவுடைய நேரத்துல. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இரவு குறிப்பா சொல்றான், இரவை குறிப்பா சொல்றான். அதனாலதான் நம்முடைய மார்க்கம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், ரொம்ப விரிவான விசாலமான எல்லாம் சொல்லி தரப்பட்ட மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில வருது, இரவு நேரம் வந்தா நீங்க 6 ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளுங்க. சைத்தானை விட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு, இரவுடைய தீங்க விட்டு பாதுகாக்கிறதுக்கு 6 விஷயங்களை நீங்க செய்யுங்க சொன்னாங்க. இதாக்கான ஜுன்ஹுல் லைலி, இரவு ஆரம்பமாகிவிட்டால் ஃபகுஃபு சிபியானகும் ஃபைன்ன ஷயாத்தீன தன்தஷ்ரு ஹீனஇதின். முதலாவது, இரவு ஆரம்பமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், உங்களோட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளை வெளியில ஓடாம வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. மாரிபுக்கு பின்னாலதான் வாப்பா வேலை விட்டு வந்து பிள்ளை என்ன செய்யற, வெளியே கொண்டு போற. இது நான் சொல்ற கருத்தல்ல, புகாரியில வார ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ஷைத்தான் பறந்து திரியிற நேரமா மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறைகிற நேரம். அந்த நேரம், அதனாலதான் என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்துல இந்த தொழுகையும் தொழப்படாது. சூரியன் மறைகிற நேரம் இருக்குது, தொழுறதுக்கு தடுக்கப்பட்ட நேரம். என்ற ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள் அந்த நேரத்துல ஷைத்தானை வணங்குவாங்களாம். சூரியனை வணங்கக்கூடியவங்க சூரிய அஸ்தமனம் சூரியனை வணங்குவாங்க. இதனால அந்த நேரத்தை அல்லாஹ் வணங்கக்கூடாது. அடுத்தது, ஷைத்தான்கள் பறந்து திரிகிற நேரம் தான் என்ன நேரமா? சூரியன் மறைகிற நேரம். இப்ப இரவு ஆரம்பமாகும் போது நாங்க என்ன செய்யப்படாது, பிள்ளைகளை டக்குன்னு பெண்களுக்கு, அந்த பீரியட் உள்ள பெண்களுக்கு, அதே போல சின்ன குழந்தைகளுக்கு டக்குன்னு ஷைத்தானியத்து பிடிக்கிற உலமாக்கள் ஷைத்தானியத்து கண்ணூர், அதான் வீட்டுல பிரச்சனை. ஆகையால எங்க பிள்ளைகள் என்ன செய்யணும், இரவுடைய நேரம் ஆரம்பமான முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை தடுத்து வைக்கணும். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபுல்லா தடுத்து வைக்க தேவையில்ல, கொஞ்சம் இரவு நல்லா இருட்டானதுக்கு பின்னால உங்களுக்கு வெளியே விடலாம். 2வது ஒழுக்கம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வத்குர் இஸ்மல்லாஹ், பிஸ்மில்லாஹ் சொல்லி மகரிபுடைய நேரத்துல உங்களோட வீட்டு கதவுகளை பூட்டுங்க. அப்பதான் திறக்கிறேன் நான், கொஞ்ச நேரம் பூட்டி வைக்கும், பிஸ்மில்லாஹ் சொல்லி பூட்டணும். ஷைத்தான் பறந்து திரியிற நேரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மி சொல்லி கதவை பூட்டினா அந்த கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். அந்த கதவை எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. எங்களுக்கு என்ன சொல்லி தரப்படல. இந்த கேக்குறானே எல்லாம் என்னத்தாப்பா உங்களோட மார்க்கத்துல, எங்க மார்க்கத்துல என்னடா இல்ல, எல்லாம் சொல்லி தந்தாங்க எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இரவுல எப்படி இருக்கணும், பகல்ல எப்படி இருக்கணும், சொல்லி தரப்படாத ஒன்று இல்லை. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅவ்கு கிரபக்கும், உங்களுடைய தண்ணி பாத்திரங்களை மூடி கட்டி வைங்க. இரவு வந்தா தண்ணி பாத்திரங்களை, நீர் உள்ள தோல் துருத்திகளை கட்டி வைங்க. 4வது சொன்னாங்க, வஹம்மிரு ஆனியத்தகும் வத்குர் இஸ்மல்லாஹ், உங்களோட பாத்திரங்கள், உங்களோட கறி கோப்பைகள், சட்டிகள், அதெல்லாத்தையும் பிஸ்மி சொல்லி மூடி வைங்க. மூடி இல்லாட்டி பிஸ்மி சொல்லி அதுக்கு மேல ஒரு குச்சையாவது வைங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியாவும் சும்மா சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒன்று இருக்கு, ஏதாவது ஒரு சைத்தானியத்து, கெட்ட ஜின்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னால சூரத்துல் ஜின் வரப்போகுது, இதெல்லாம் நாங்க விரிவா பார்ப்போம். சில விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு புத்திக்கே படாது, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்தாங்க. அது 3வது 4வது ஒழுக்கம். 5வது ஒழுக்கம், வஅத்ஃபிமு மசாபிஹக்கும், இரவு நேரத்துல உங்களோட விளக்குகளை என்ன செய்யுங்க, ஓஃப் பண்ணிட்டு படுங்க. லைட்டுக்கு இல்லை இது, அந்த நேரம் விளக்குகள் பத்த வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைனல் ஃபைஸிகத ருப்பமா ஜிதரத்தில் ஃபதீரத ஃபஹகத அலல் பைத், எலி என்ன செய்யுமா, அந்த விளக்குடைய திரி அப்படியே எடுத்துட்டு போய் ஊட்ட பத்த வச்சிருமா. இதனால விளக்கு பத்த வைக்கிறவங்க இந்த காலத்து அது இல்லை, ஆனா விளக்கு பத்த வைக்கிறவங்க சில நேரம் கரண்ட் போனா என்ன செய்யணும், விளக்க பத்த வச்சு தூங்கிடப்படாது. எலி வேலையை கொடுத்து, எலி கொள்ளாத சாமான் கொழும்புல நிறைய இருக்குது எலி, ஏன்னா
பெட்டாக்கு போனாவெல்லாம் ரோட்ல எல்லாம் பார்க்கலாம் மாஷா அல்லாண்டு. அவர் என்ன செஞ்சிருவார், வீட்டுல வந்து விளக்க பத்த வச்சு வீட்டையே நாசமாக்கி போட்டுருவாரு. 5வது ஒழுக்கம். 6வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூடி இல்லாத பாத்திரங்களை அப்படியே கவுட்டு வைங்க. இப்படி இந்த பக்கம் என்ன சொல்ற, கவிழ்த்து வையுங்கள். இது இரவுடைய நேரம் வந்தால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 6 ஒழுக்கங்கள். இதெல்லாம் நாங்க செஞ்சு மகரிபுடைய நேரம் ஔராதுகளை ஓதி சூறாக்களை ஓதி நம்ம சொன்னா எங்களுக்கு எந்த ஷைத்தானாலையும் எந்த பாதிப்பும் வராது. 4வது வசனம். முதலாவது என்ன? எல்லா தீங்குகளையும் சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பா 3 சொன்னான். அதுல முதலாவது என்ன? இரவு. 2வது 4வது வசனத்துல சூனியக்காரிகள், முடிச்சுகளிலே ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சூனியத்தை பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்லிட்டேன். ஒன்று அரபுல ஊதுறதுக்கு 2 வார்த்தை பாவிப்பாங்க. ஒன்று நஃப்ஹு, அடுத்தது நஃப்து. நஃப்ஹுண்டாலும் ஊதுற, நஃப்ஸ்ண்டாலும் ஊதுற. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்டா, நஃப்ஹுன்னு சொன்னா சும்மா ஊதுற. இப்படி ஊதினா என்ன? நஃப்ஹு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் எப்படி ஊதுவாங்களாம், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், சும்மா ஊதுவாங்க. நஃப்ஸ்ண்டா என்ன தெரியுமா? துப்புற, துப்பி விடுற. சூனியக்காரிகள் என்ன செய்வாங்களாம், அந்த முடிச்சில ஊத போகல துப்பி துப்பி ஊதுவாங்க. செஞ்சு காட்டினா தான் விளங்கும். மீனி இல்லாட்டி அது வேற என்னத்தடா இவர் சொல்றாருன்னு யோசிப்பாங்க. அப்ப முடிச்சுகளிலே ஊதக்கூடிய சூனியக்காரிகள். சூனியக்காரிண்டா சூனியக்கார ஆம்பளையில விட்டுட்டே நல்லா பொம்பளையில சொல்லியிருக்கிறான்டா. ஆம்பளை சூனியக்காராக்களை விட பொம்பளை சூனியக்காரி பயங்கரமா. அங்கேயும் அவங்க தான் முக்கியமா இருக்கிறார். நல்ல விஷயத்திலையும் பொம்பளையில தான் முன்னுக்கு, கெட்ட விஷயத்திலையும் பயங்கரம் அவங்க தான். ஷரியத்துல அல்லாஹ் முதலாக இஸ்லாத்தை கபூல் செய்யற பாக்கியம் ஒரு ஆம்பளைக்கா கொடுத்தான். யாரு கொடுத்தான்? பொம்பளை கதீஜா ரலியல்லாஹு. இந்த இஸ்லாத்தை முதலாவது ஷஹீதாகிற பாக்கியம் யாரு? உமையா ரலியல்லாஹு அன்ஹா. குர்ஆன்ல காட்டுங்க பாப்போம். சூரத்துர் ரிஜால், ஆண்கள் ஒரு சூரா இருக்குதா? இல்ல. குர்ஆன்ல எப்படி சூரா இருக்குது? சூரத்துன் நிசா, குர்ஆனுடைய 3வது பெரிய சூரா சூரத்துன் நிசா. பெண்கள் நல்லத்திலையும் முன்னுக்கு பெண்கள் தான், மறுபக்கம் இருந்தாலும் பெண்கள். ஆகையால பொதுவா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் 2 அர்த்தம் இருக்குது. நஃபாதாத் என்று சொன்னா சூரியக்கார பெண்கள் அல்லது அந்நுஃபூசுன் நஃபாதாத், ஊதக்கூடிய ஆத்மாக்கள். இதெல்லாம் மொத்தமாக 2வது பயங்கரம் தான் என்ன? சூனியக்காரர்கள். முதலாவது இரவு, 2வது சூனியக்காரர்கள். 3வது 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாங்க பாதுகாப்பு தேட வேண்டிய குறிப்பான வசனம், وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. ஹாசித் யாரு? பொறாமக்காரனின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் பொறாமைப்படும் போது சும்மா ஒன்று நடக்காது. பொறாமப்பட்டாதான் அங்க சூனியம் வாரு, பொறாமப்பட்டாதான் அங்க பொல்லு போற, பொறாமப்பட்டாதான் குழி வெற்று, பொறாமப்பட்டாதான் கொள்ள வார. எல்லா தீங்குடைய அடிப்படை பொறாமதான். எந்த அளவுக்கு சொன்னா, வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமையால வந்து, பூமியில நடந்த முதலாவது பாவமும் பொறாமையால வந்து. வானத்தில் நடந்த முதலாவது பாவம் என்ன? இப்லீஸ் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னதுக்கு என்ன சொன்னான்? சுஜூது செய்ய ஏலாண்டான். ஏன்? பொறாமை. நான் இங்க இருக்க போகல, இவரை மண்ணால படைச்சு நாங்க இவருக்கு சுஜூது செய்யறையா? பொறாம. வானத்தில் நடந்த முதலாவது பாவம், பூமியில நடந்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா? கொலை. உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை. இந்த கொலைக்கும் காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயால முதலாம் பாகம் 95ஆம் பக்கம், தாரீஹு தபரியில முதலாம் பாகம் 124ஆம் பக்கம், தஃசீர் முனீர்ல 3ஆம் பாகம் 504ஆம் பக்கம் உங்களுக்கு விரிவா பார்க்கலாம். விரிவா சொல்ல நேரம் போதாது. உலகத்துல நடந்த முதலாவது பாவம் கொலை. அது எதனால் நடந்தது? பொறாமையால் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள், ஒன்று காபீல், 2வது ஹாபீல். காபீல் கெட்டவர், ஹாபீல் நல்லவர். அந்த நேரம் உலகமே மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்ப நேரம். நானா உன் தங்கச்சி தான் கல்யாணம் முடிக்கும். ஏன்? உலகத்துல ஆக்கள் இல்ல, தவற வழங்கப்படாது. இப்ப இல்ல, 7000 வருஷத்துக்கு முன்னால உலகத்துல ஆக்களே இல்ல. நானா உன் தங்கச்சி மாறி மாறி கல்யாணம் முடிக்கும். இப்ப காபீலோட ஒரு பொம்பளை புள்ள, ஹாபீலோட ஒரு பொம்பளை புள்ள. காபீலோட பிறந்த பொம்பளை புள்ளைய ஹாபீல் முடிக்கணும்,
ஹாபீலோட பிறந்த பொம்பளை புள்ளைய காபில் முடிக்கும். காபிலோட பிறந்த கெட்டவரோட பிறந்த பொம்பளை புள்ள அழகானவ, நல்லவரோட பிறந்த பொம்பளை புள்ள அசிங்கமானவ. கெட்டவனுக்கு என்ன செய்யல, அந்த பொம்பளைய பிடிக்கல. இதனால அவனுக்கு இவரோட பொறாம, ஹாபீலோட பொறாம. இவன் சொல்லிட்டான், நான் தான் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முடிப்பேன், உன்னோட பிறந்த தங்கச்சி முடிக்க மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் குர்பானி ஒன்று கொடுங்க. யார் குர்பானிய அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவருக்கு தான் அழகான பொம்பளை புள்ள. சரியா? இப்ப சில ரிவாயத்துல வருது, இவர் காபில் கெட்டவர் என்ன செய்வாராம், அவர் விவசாயி. அந்த விவசாயத்துல விளைஞ்ச அந்த கோதுமையில, நெல்லுல, தானியத்துல ஆக தரம் குறைஞ்சதை கொண்டாந்து வச்சானாம். கெட்டவன் தானே, அவனுக்கு கல்பு நல்லது வர. ஹாபில் என்ன செஞ்சாராம், ஆட்டு மந்தை வச்சிருந்தாராம். நல்ல பெருமதியான ஒரு ஆட்டை கொண்டாந்து வச்சாராம். அந்த காலத்துல அல்லாஹ் குர்பானை எப்படி கபூல் செய்வான்டா, இது குர்ஆன்ல வருது. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்குமோ, நெருப்பு இறங்கி யாருடைய குர்பானை பத்த வைக்குமோ அவருடைய குர்பான் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கிச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, இவண்ட காஞ்சி போன தானியத்தை தின்னல்ல, ஹாபீலுடைய ஆட்டை பத்த வச்சுட்டு போய். இப்ப பொண்ணு யாருக்கு, அழகான பொண்ணு யாருக்கு, நல்லவருக்கு. இவனுக்கு பொறாம வந்துச்சு. சொன்னான், உன்னை நான் கொல்லுவேன், உன்னை கொல்லுவேன். அவர் சொன்னார், நீ என்ன கொண்டாலும் நான் உன்னை கொல்ல முயற்சி செய்ய மாட்டேன். அப்படியா? வந்த கோபம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு போட்டார். கொலை செஞ்சுட்டு இப்ப உலகத்துல நடந்த முதலாவது மையத், முதலாவது ஜனாசா உலகத்துல விழுந்திருக்குது. அடக்குற எப்படின்னு தெரியா, அடக்குற எப்படின்னு தெரியா. இப்ப மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். இவன் மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். என்ன செய்யறன்னு தெரியா? அல்லாஹ் 2 காகத்தை அனுப்பினான். இதெல்லாம் குர்ஆன்ல வருது. ஒரு காகம் மத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சு என்ன செஞ்சிச்சு, மண்ணை தோண்டி அந்த காக்காவை புதைச்சிச்சு. அதை பார்த்துதான் இவர் என்ன செஞ்சாரு, ஹாபீல குழி தோண்டி புதைச்சாரு. உலகத்துல நடந்த முதலாவது கொலை சஹீஹுல் புகாரில வருது. அந்த பொறாமையுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் புல்மன். உலகத்துல எங்கெங்கே எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அநியாயமாக கொலைகள் நடக்குமோ, இல்லா கான அலபுனி ஆதமி அவ் ஆதமல் அவ்வளி கிப்லும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வளு மன் சன்னல் கத்ல். உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய முழு பாவத்துல ஒரு பகுதி யாருக்கு போய் சேருமா, காபிலுக்கு போய் சேரும். 7000 வருஷமா உலகத்துல நடக்கிற கொலையெல்லாம் அவன் கபருக்கு. இதுக்குதான் சொல்றது, உலகத்துல நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை காட்டி கொடுத்துட்டு மௌத்தாகிறாரு. நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, பாவம் ஒரு பாவத்துக்கு வழியை காட்டி கொடுத்துட்டு மௌத்தாயிராதீங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்வானோ நீங்க கபர்ல இருப்பீங்க. உங்களோட கபருக்கு பாவம் வந்து கொண்டே. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க நல்லது செய்யற உம்மத்து, மக்களுக்கு நல்லதை காட்டி கொடுக்கணும். தஃப்சீர் கிளாஸ் ஒன்று நடக்குது. எத்தனை வாலிபர்கள் வரும், பாக்குறதுக்கு பெரிய கிரௌடு மாதிரி, ஆனா வர வேண்டிய வாலிபர்கள் நிறைய இருக்கிறான். காட்டி கொடுங்க, படிக்கட்டும். ஒரு வசனத்தால் அவன் திருந்திட்டான்டா அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு, அவன் பரம்பரை செய்யற அமல்கள் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க போனை வச்சு காட்டி கொடுக்குற பாவத்தை நான் வாலிபரை கூடுதலா மென்ஷன் பண்றேன்னா, நாங்க உங்களோட இறக்கம் இல்லை. நீங்க தான் எங்கட சமுதாயத்துடைய தலைவர்கள், நீங்க தான் வழிகாட்டணும், நீங்க தான் இஸ்லாத்தை வளர்க்கணும், நீங்க தான் இந்த உம்மத்தை தலதூக்க வைக்கணும், நீங்க தான் தொழுகையாளிகளை பள்ளிக்கு கொண்டரணும், நீங்க தான் தஃப்சீர் கிளாஸ்களை சிறப்பா நடத்தணும். நீங்க நினைச்சா செய்யற சக்தி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க. மலையை முடைக்கலாம் வாலிபர்கள் நினைச்சா. ஆனா வாலிபர்களுடைய மூளைய இந்த போனுக்குள்ள யூதன் சுருக்கிட்ட. தஃப்சீருக்கு வராதவங்க என்ன நினைப்பார், அதான் போன்ல போகுது, அவட்ட பயான் எல்லாம் தான் போன்ல போகுது, யூடியூப்ல போகுது, அது பார்த்துக்கலாம். நேரடியா கிடைக்கிற விளக்கம் போன்ல கிடைக்காது. நேரடியா இதோடைய சுன்னத்து, இந்த இல்மு, இந்த வஹியுடைய குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தல, நேர்ல வச்சு வஹிய படிச்சு கொடுத்தாங்க. 1,24,000 தூண்கள், இஸ்லாத்துடைய தூண்கள் உருவானது. ஆனா அன்றைக்கு இந்த போனை வச்சு எல்லாம் நாசமா போயிருச்சு. ஏதோ நலவு நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், ஆனா அதிகமான தீங்குகள். ரொம்ப கவனமா வாழுங்க. பொறாமையால மட்டும் பாவம் செஞ்சிடாதீங்க. வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமை, பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாமை. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது பொறாமையால நடந்த சம்பவங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தோட நாம இன்றைய கிளாஸை முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா இமாம் புகாரியை தெரியாத யாராவது இருப்பாங்களா? ஆனா இமாம் புகாரிக்கு கூட அவங்களோட சொந்த ஊர்ல இருக்க இல்லாத நிலைமை வந்துச்சு பொறாமக்காரனால். இங்க ஒருத்தர்
கொஞ்சம் முன்னுக்கு போகல ஊர்ல உள்ள ஆக்களுக்கு போறாங்க. அது என்ன அவரு எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முன்னேற்றுங்களேன், யாராவது நலவு செய்யட்டுமே, யாராவது மார்க்கத்துக்கு மக்களுக்கு கொடுக்கட்டுமே, அந்த சிந்தனை குறவு. அவரை விட்ட ஆள் இல்லையா, இவரை விட்ட ஆள் இல்லையா, இந்த தன்மை இருக்குதே. ஒரு நாளும் எங்களை முன்னேற்ற மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்தி கண்ணால வெளியிற வாரத்துக்கு பேர் தான் கண்ணூர். கல்பு பத்துற, அவன் நல்லா இருந்தா கல்பு பத்துற, அவனை பத்தி நல்லா பேசுறதுல கெட்டதா பேசுறது. இமாம் புகாரி பெரும் ஆலிம் சாப், சுப்ஹானல்லாஹ், சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே ஃபேமஸ் ஆனவர். எந்த அளவுக்குண்டா எழுதுறாங்க தாரீகுல் பக்தாதுல, அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி இமாம் புகாரி அவங்களோட காலத்துல என்ன செஞ்சாங்க, அவங்களோட சொந்த ஊர் உஸ்பெகிஸ்தான், அங்கதான் அவங்களோட கபர் இருக்குது புகாரால, உஸ்பெகிஸ்தான். இப்பயும் கூட இந்த கபரை ஜியாரத் செஞ்சவங்க அன்றைக்கு கிட்டத்தட்ட கூட அப்துல் காலிக் ஹசரத் போயிட்டு வந்தாங்க. அதிகமான உலமாக்கள் நான் கேட்ட நேரம் சொன்னாங்க, அந்த கபர் அடியிலிருந்து கஸ்தூரி வாசம் வருது. அவ்வளவு பெரிய சேவை செஞ்ச ஒரு மகான். ஆனா அவரை கூட நிம்மதியா அளவுடல உலகத்தை பொறாம என்ன செஞ்சாங்க, இமாம் புகாரி அவங்களோட ஊர்ல இருந்து நைசாபூருக்கு போனாங்க. நைசாபூர் தான் ஈரானுடைய ஒரு பகுதி. அங்க இப்ப பெரிய ஒரு ஆலிம் சாப் இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து வாராருண்டா நம்மளோட ஊருக்கு நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம். சாப்பாட்டுக்கு சண்டை பிடிப்போம், எங்கட வீட்டுல தங்குங்கன்னு சொல்லுவோம், அதற்கு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அதற்கு ஹிரிமத் செய்யறதுக்கு ஒரு ஆள், போட்டி போடுவோமா இல்லையா? அத போல நைசாபூர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், இமாம் புகாரி வாரார்னு கேள்விப்பட்டதோட முழு ஊரும் வெளியே வந்துட்டான். என்னத்துக்கு? இமாம் புகாரியை வர வைக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு சொன்னா 4000 குதிரைகள், அந்த 4000 குதிரைகளுக்கு மேல உலமாக்கள். சிவாமன் ரகிப ஹிமாரன் அவ் பக்லன் அவ் ரிஜாலன், அது இல்லாம கழுதையில போனில நடந்து, எந்த அளவுக்கு சொன்னா ஊருடைய தலைவாசல்ல இருந்து 3 மைல் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு ஜனம். யார வரவேற்க? இமாம் புகாரிய வரவேற்க. இப்ப வந்ததோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தா என்ன செய்வாங்க, நைசாபூரே இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சத்தோட நைசாபூர்ல இருந்த உலமாக்கல்ற பாடத்துல யாரும் இல்லை. நைசாபூர்ல இருந்த உலமாக்கல்ற பாடத்துல யாரும் இல்ல. இப்ப அங்க இருந்த ஒரு ஆலிம் சாப், நான் அவருடைய பேரை சொல்லல, அவருக்கும் கொஞ்சம் பொறாம வந்து, அது என்ன பெரிய புகாரி, இதுக்கு இவர் யாருந்தா இமாம் புகாரிக்கு ஓதி கொடுத்தவர், அது என்ன பெரிய புகாரி அப்படியா, அவர பக்கம் எல்லாரும் போறாங்களா? சரி, இப்ப இவர் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சார். என்ன செட்டப்ண்டா, பொறாமையால பாருங்களேன் இவ்வளவு பெரிய அநியாயம் இதெல்லாம். பொறாமையால என்ன செஞ்சாருண்டா, அந்த நேரம் இமாம் புகாரியுடைய காலத்துல 15 வருடங்களாக தலை தூக்கின ஒரு பிரச்சனை தான். நான் சொல்றது உலமாக்களுக்கு நல்லா விளங்கும், எனக்கு எவ்வளவு மேக்சிமம் விளங்கப்படுத்தலுமோ அவ்வளவு விளங்கப்படுத்தி நான் சொல்றேன். இமாம் புகாரியுடைய காலத்துல தலை தூக்கி இருந்த ஒரு பிரச்சனை தான் மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன். அப்படின்னா குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்வால் அருளப்பட்டதா? என்ன விட அல்லாஹ்வால அருளப்பட்டது, படைக்கப்பட்டது இல்லை. குர்ஆன் படைக்கப்பட்டது. ஆனா அந்த காலத்துல சிலர்கள் வழிகட்டவங்க வாதம் செஞ்சாங்க குர்ஆன் படைக்கப்பட்டதுன்றார். இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரியோட காலத்துல இருந்த பெரும் பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள இமாம் புகாரிய மாட்ட வச்சாங்க. எப்படி? இந்த ஆலிம் சாப் என்ன செஞ்சாரு, 2-3 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, இமாம் புகாரியோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பாடம் நடக்க போகல, நீ எழும்பி கேள்வி ஒன்று கேளு, அல்ஃபாதுல் குர்ஆனி மக்லூகத்துன் அம்லா, குர்ஆன் படைக்கப்பட்டது இல்ல சரி, நாங்க ஓதுற வார்த்தைகள், குர்ஆனை நாங்க மொழிகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா? இது பொதுமக்களுக்கு சில நேரம் விளங்காது, குழம்பிடும். பிரச்சனைக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை நீ கேளு. அனுப்பிட்டதோட இப்ப பெரும் கூட்டம் 1-2 பேர் எழுப்பி இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கிட்டு என்னமோ ஒன்று நடக்குது, இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும். இப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள் போகுது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கேள்விக்கு விட சொல்லாமலே போறாங்க. இருக்கக்கூடிய கூட்டத்துல சலசலப்பு. கேள்வி ஒருத்தன் கேட்கிறான், இவர் பெரிய ஆலிம் சாப்புண்டா பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் அமைதியா இருக்கிறாரு, இவருக்கு விட தெரியாதா இல்லையா? இப்படி பிரச்சனை ஒன்று உண்டானதோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேற வழி இல்லாம கடைசியில சொல்லிட்டாங்க, நாங்க ஓதுற வார்த்தைகள் படைக்கப்பட்டது, அது புதுசா அல்லாஹ் படைக்கிறது, குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை, அது அஸலி. இத மக்கள் தவறா விளங்கிட்டு இவர் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்ட்டாரு சொல்லி முழு கூட்டமும் இமாம் புகாரியை விட்டு போயிடுச்சு. ஆலிம் சாப் சாதிச்சிட்டாரு புகாரியை விட்டு போயிட்டு
பெரிய பிரச்சனை. எவ்வளோ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்தினாங்க, விளங்கப்படுத்தியும் விளங்கல்ல. பின்னால வந்த உலமாக்கள் இப்னுல் கையும் அல்-தஹபி இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரியுடைய வழியத்தான் சரி கண்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ சொல்லியும் விளங்கல்ல. கடைசியில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டும்தான். இமாம் முஸ்லிம் யார்? இமாம் புகாரியுடைய மாணவர். இமாம் புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். அவங்களுக்கு மட்டும்தான் உஸ்தாதுக்கு உதவியா இருந்தாங்க. கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. வெளியாகி போய்த்து முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை, ஹல்கு அஃஆலில் இபாத் என்று சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதினாங்க. என்ன சொல்ல வாரேன்டா, அந்த அளவுக்கு இமாம் புகாரிய கூட ஊர்ல இருந்து வெளியேற்றிச்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்னிய செஞ்சாங்க? பொறாம. எந்த அளவுக்கு பொறாம? நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிருக்குயிரான மனைவி, அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னா? விபச்சாரி. ஆயிஷா அம்மா எவ்வளவு பக்குவம், சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மத் ரிவாயத் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபரடிக்கு போனதே இல்லை. உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல, கபர்ல இருக்கிற மனுஷன். அவ்வளவு பக்குவம். அதான் நான் சொல்றேன், ஆயிஷாண்டு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. என்ற வரலாறுல ஆண்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு சாதனையாளர் நான் காணல. பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல ஒரு பெரும் அறிவாளியே பேணுதல் உள்ள பெண்ணை நான் காண இருக்கிறாங்க. ஹதீஜா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நாயகியுடைய போங்கு இருக்குது. ஒரு தைரியசாலியான, இந்த முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்ச ஒரு பெண், அறிவாளி. எந்த அளவுக்கு ஹலீஃபாக்கள் கூட ஆயிஷா அம்மா கிட்ட தான் சந்தேகம் கேட்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த பொம்பளைய பார்த்து விபச்சாரிண்டா எப்படி இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து அழுகுறாங்க. மை யஅதுருனி ஃபீ அஹ்லி. புகாரில ஆகப்பெரிய ஹதீஸ். புகாரில ஜுஸு சானில கிதாபுல் மகாசில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டாராங்க. கஸ்வத்து பனி முஸ்தலக் ஆகப்பெரிய ஹதீஸ். ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டின ஹதீஸ். மாச கணக்குல வகி இறங்குது இல்ல, மதீனாவே தலகீழா பிறழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. கடைசியில அல்லாஹ் குர்ஆனை இறக்கி ஆயிஷா நாயகியை பரிசுத்தப்படுத்தினான். கடைசியில அந்த பொறாமக்காரனுடைய நிலைமை, அவன் நரகவாதி அமௌத்தாய் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். ஆகையால பொறாமப்படப்படாது. இந்த சூறாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தேடணும். குறிப்பாக இரவு. ரெண்டாவது என்னது? முதலாவது இரவு, ரெண்டாவது சூனியக்காரிகள், மூணாவது பொறாமை. இது மற்றவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு வரக்கூடாது. நாங்களும் யாரை பார்த்தும் பொறாமப்படவும் கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது. நாங்க நல்ல நியத்துல வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். யாரு பொறாமப்பட்டாலும், யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு இருக்கும். நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் வரலாம், பின்னால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். இன்றைக்கும் கபர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வருதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்ல இருந்து கூட ஃபாத்திமா நாயகி எடுத்து பார்த்தாங்க. மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை யார் மோந்து பார்ப்பாரோ அவர் மௌத்து வரைக்கும் வேற எந்த பெருமதியான அத்தரையும் ஓர தேவை. உலகத்தில் எல்லாத்தையும் சகிச்சு இந்த உம்மத்த சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டின தலைவர் அவர் படிச்சு தந்ததுதான் இன்றைக்கும் நாங்க படிச்சு கொடுக்கிறோம். இந்த மஜ்லிஸ்கள் கூட அவ்வளோ நன்மையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால வாலிபர்களே, இது லேசான விஷயம் அல்ல, தஃசீர் கிளாஸ்ங்கிற ஒரு பாடம் அல்ல, நம்மள அல்லாஹ்வோட தொடர்பாக்குற விஷயம். குர்ஆன் பாருங்க, எவ்வளோ நீங்க இப்ப படிச்சிருப்பீங்க, எத்தனை தரம் இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதி இருப்பீங்க. எவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு இதுக்குள்ள. இதெல்லாம் நாங்க இப்ப படிச்சு அமல் செஞ்சு தொலை போக்கல இதெல்லாம் நாங்க சிந்திச்சுட்டு ஓதினா எங்களோட தொழுகை எவ்வளவு இன்பமாயிருக்கு. ஆகையால இந்த சூரா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் ஒரு சூறாவை முடிச்சிட்டோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் அடுத்த சூரா சூரத்துன் நாஸ். நம்மட கூட்டாளி யாரு? நம்மட கூட்டாளி. நாங்க நரகவாதியாக மாறணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கெட்ட கூட்டாளி. அவரை பத்தி தான் நாளைக்கு முழு பாடமும் போகுது. அவர் என்னென்ன செய்வாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பு பெறலாம், யாரோட சேர்ந்தா அவர் வருவாரு, யாரோட சேர்ந்தா அவர் வரமாட்டார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் நாடினா ஹயாத்தை போட்டு வச்சிருந்தா இஷாவுக்கு பின்னால கொஞ்சம் விரிவாக அதை பார்ப்போம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப கொஞ்சம் ஓதி பாருங்க, அர்த்தம் விளங்குதாண்டு. குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னா என்ன? அதிகாலை நேரத்தின் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த
அத்துணை வஸ்துகளின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், காசிகுண்டா என்ன, இரவுடைய தீங்கை விட்டும். வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், நஃபாசாத்துண்டா யாரு, சூனியக்காரர்களின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், அதை நான் சொல்லவே தேவையில்லை. ஹாசிதின்டா யாரு, பொறாமக்காரன். அது மறக்காது உங்களுக்கு. ஆனா இப்படி கேட்டுட்டு இப்படி போனீங்கன்னா மறந்துடும். மாஷா அல்லாஹ். ஒரு சிலர் எழுதுறாங்க, பாடமாக்குறாங்க, எனக்கிட்ட சிலவங்க அனுப்பி வைக்கிறாங்க, சந்தோஷமா இருக்குது. ஒரு வார்த்தை கூட விடாம நோட் பண்ணி எழுதி இன்ஷா அல்லாஹ் நீங்க நாடினா அதை நாங்க ஒரு மெகசினாவே வெளியிடலாம். நீங்க முழுமூச்சா நின்று படிங்க இன்ஷா அல்லாஹ். அமல் செய்யணும், எத்தி வைக்கணுங்கிற நோக்கத்தோட படிங்க இன்ஷா அல்லாஹ். நம்முடைய ஹயாத்துள்ள வரைக்கும் நமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் மாசம் ஒரு முறை சரியாவது இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அல்லாஹ் அதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.